எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்து வாழ்க்கை இயற்கையானது, அழகானது, தூய்மையானது, பசுமையானது. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது, எந்த ஒரு குப்பையும் இல்லை, நல்ல காற்று, ஆரோக்கியமான விஷயங்க. கிராமங்கிறதே ரொம்ப இயற்கையான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோன்னு சொல்லி கார்ப்பரேட்காரனுக்கு போய் நல்லா வேலை செய்கிறோம். அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைங்கிறது இல்லை. அமெரிக்கா போனால் வீடு வாங்குறாங்க, ஆஸ்திரேலியா போனால் வீடு வாங்குறாங்க, சிங்கப்பூர் போய் வீடு வாங்குறாங்க, இருக்காங்க. எல்லாம் நம்ம போய் யாருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கோம். சென்னை போகிறோம், பெங்களூர் போகிறோம், நம்ம பசங்க படிச்சுட்டு போகிறாங்க. நல்லா படித்து முடித்து நல்ல சம்பளம் வாங்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினாலே அவங்க வாழ்க்கை ஓடிடும். கார் லோனு, இஎம்ஐன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குது நம்ம இடத்துல. நம்ம ஊரில் 2 ஏக்கரா, 3 ஏக்கரா, 5 ஏக்கரா, 1 ஏக்கரா எல்லோரும் வச்சுருந்தோம். அதெல்லாம் விற்று அங்கே போய் டெக்னாலஜின்னு சொல்லிவிட்டு எங்கே பாரு குப்பை மேடாக இருக்குது. ஒரு பொருளை தயாரித்து கடைக்கு வரும்போது நல்லா கிராண்டாக இருக்குது. அந்த பொருளை யூஸ் பண்ணிவிட்டு உபயோகப்படுத்திட்டு நம்ம வீசும்போது குப்பையாயிருது. அந்த குப்பை எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு அசுத்தமான இடமாயிருது நகரமெல்லாம். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. குப்பைங்கிறது எங்கேயுமே இருக்காது, ட்ரைனேஜ் எங்கேயுமே இருக்காது. எதுக்கு நம்ம இந்த மாதிரி அதிகமான நிலப்பரப்பில் வாழும்போது கண்டிப்பாக எந்த ஒரு குப்பையும் வராதுங்க. அதுபோக கிராமத்தில் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம பக்கத்தில் வேலியிலேயே கிடைக்கும். இருங்க வேலிக்கு போய் காட்டுறேன். பாருங்கள் பாவக்காய். இந்த பாவக்காய் செடி நடவே இல்லை. போன வாட்டி செடி இருந்து அதே பழுத்து விழுந்து அதுவே முளைச்சிருச்சு. பாருங்கள் கோவக்காய் இங்கேயே இருக்குது. இதை விட்டால் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது முடக்கத்தானே, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதுவும் படர்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா அரப்பு செடி. நம்ம தலைக்கு ஷாம்பு கேம்பு எதுவுமே வேண்டியதில்லை. இதுதான் அரப்பு செடிங்க. இந்த மாதிரி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இது நம்ம கேன்சருக்கு மெடிசன் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே மூலிகையாக இருக்குது. பாருங்கள் ஆலோவேரா, வெத்தலை கொடி. ஸோ எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆர்கானிக்காக கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் கெமிக்கலோடு தான் வரும். மறுபடியும் நோய் வந்துடும். நல்லா 80 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறது. பாருங்கள் இது ஒரு நெல்லிக்காய் செடி. ரொம்ப சின்னதாக இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக காடு மழை பெஞ்சால் தான் நம்ம செடி கொடியெலாம் வளரும். சின்னதாக இருக்குது. தண்ணி ஊற்றி காப்பாற்றிட்டு இருந்தோம். தண்ணி ஊற்றி பாருங்கள் இதுங்க கூட, இந்த சின்ன செடியும் கூட காய் பிடிச்சிருக்கு, நெல்லிக்காய் பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு கிராமத்தில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி கிடைக்கும்போது நமக்கு செலவு பண்ண தேவையில்லைங்க. வீட்டுக்கான செலவு எல்லாமே நாமளே விளைஞ்சு நாமளே சாப்பிட்டுக்கலாம். இயற்கையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுதான் கிராமங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாமே என்ன தான் யோசிச்சு போதாலும் கடைசி காலத்தில் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் மறுபடியும் கிராமத்துக்கு வராங்க. விவசாய பூமி வாங்கி மறுபடியும் பயிர் பண்ணுறாங்க. விவசாய பூமி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக விற்கவே வைக்காதீங்க. கண்டிப்பாக வைங்க. கிராமத்துக்கு போய் வேலை செய்கிறீங்களா, செட்டில் ஆகும்போது ஒரு 45 வயசு 50 வயசு செட்டில் ஆகும்போது கிராமத்துக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கை உணவு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.